அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்கள் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எது நினைத்தும் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னக செய்யுங்கள். தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள். பேசிக்கிட்டே இருந்தா வெறுத்துடுவாங்க, பேசாம இருந்தா மறந்துடுவாங்க. எதிலையும் அளவோடு இருங்க. அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை. அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று. உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது. எல்லா உறவிலும் நீந்து, ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கிவிடாதே. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள், வாழ்வு சுகமாகும். ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பதில் அல்ல, எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கின்றார் என்பதிலேயே இருக்கின்றது. சில இடத்தில் நீ வாய்த்திருந்தால் சிக்கிக்கொள்வாய், மௌனமாகிரு. அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான். புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி, பிரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி. இரண்டும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான், இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதில் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். புரிஞ்சிக்க யாருமே இல்லைனாலும் தப்பா புரிஞ்சிக்க நம்மளை சுத்தி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கும். வழியையும் ஏற்க பழகுங்கள், அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிர காமிக்காதீங்க. முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போறாங்கன்னு யோசிங்க. உங்களை குறை கூறுபவர்களை அப்படியே விட்டு கடந்து விடுங்கள். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான், அவர்களால் முடிந்தது அது மட்டும்தான். அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க அவசியம் இல்லை. உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு, அது போதும் உன் வாழ்க்கைக்கு. விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லதோ அது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் வாழ்வழிக்கும் வரை. உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கமல்ல, அது ஒரு மனநோய். உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். வெட்டி தலை குனிந்து போகட்டும். எப்போது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து கிளறத் தொடங்கினாயோ அப்போதே நீ குறைந்து விட்டாய். உன்னை பற்றி குறை பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை. உன் முன் நின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்க தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது. தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்வோருடன் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சியை பூட்டி சாவையை தொலைத்து விட வேண்டும். ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள். ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். தன்னை சிறந்தவராய் காட்டிக்கொள்ள சிலர் எடுக்கும் ஆயுதமே பிறரை தவறாய் குறை கூறி விமர்சிப்பதுதான். பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் நீ எச்சரிக்கையாயிரு. இனி ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுவான். நம்மை குறை சொல்பவர்கள் மிக திறமைசாலிகள் என்று நினைக்க வேண்டார். குறை சொல்வதில் மட்டுமே அவர்கள் அதிக திறமைசாலிகளாக இருக்கலாம். நீ எங்கு போனாலும்
என்ன செய்தாலும் உன்னை பற்றி குறை கூற 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை குறை கூறும் அளவு அவர்கள் நல்லவர்களும் அல்ல. அதை கேட்டு கவலைப்படும் அளவிற்கு நீ கோழையும் அல்ல. அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். யார் நம்மை எந்த இடத்தில் வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க முடியாத ஒரே தவறுதான் துரோகம். உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை. இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான். நண்பன் நேருக்கு நேர் கொள்வான், எதிரி 4 பேர் முன் விமர்சிப்பான். துரோகி இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர்கள் அதிகம். பாசமோ நட்போ குறைவு, ஆனால் வேஷமோ அதிகம். உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு. வாழ்வில் உயர்ந்து விட்டு அவரின் முன்பே தோன்று. அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும். இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்வின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். தெளிந்த மனதோடு முடிவெடு. உன் பலத்தோடு மோதுகிறவன் என்றால் அவன் உன் எதிரி. உன் பலவீனத்துடன் மோதுகிறன் என்றால் அவன்தான் உன் துரோகி. 10 நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான். 10 எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக்கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியாது. இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அதுபோலதான் சில மனிதர்களும். பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்தி கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை 1 மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்று விடு. உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை அவர்களை தண்டிப்பதற்கு. மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன் மனத்தோடு
உன்னோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்த்தியும் விடாது. அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும். நாமே அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவாங்க என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்று தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். உங்களை குறை சொல்பவர்களை அப்படியே விட்டுவிட்டு கடந்து விடுங்கள். அவர்கள் தெரிந்தது அவ்வளவுதான். அவர்களால் முடிந்தது அது மட்டும்தான். அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க அவசியமில்லை. உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு, அது போதும் உன் வாழ்க்கைக்கு. விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் வாய் வலிக்கும் வரை. உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல, அது ஒரு மனநோய். உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். வெட்கி தலை குனிந்து போகட்டும். எப்பொழுது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளறத் தொடங்கினாயோ அப்போதே நீ குறைந்து விட்டாய். உன்னை பற்றி புறப்பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை. உன் முன் நின்று பேச முடியாதவருக்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்கி தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது. தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்பவரிடம் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சியை பூட்டி சாவியை தொலைத்து விட வேண்டும். ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள். நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். தன்னை சிறந்தவராய் காட்ட சிலர் எடுக்கும் ஆயுதமே பிறரை தவறாய் குறை கூறி விமர்சிப்பது. பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவர்கள் நீ எச்சரிக்கையாயிரு. இனி ஒரு நாள் உன்னையும் பற்றி பிறரிடம் குறை கூறுவான். நம்மை குறை சொல்பவர்கள் மிக திறமசாலிகள் என்று நினைக்க வேண்டாம். குறை சொல்வதில் மட்டுமே அவர்கள் அதிக திறமசாலிகளாக இருக்கலாம். நீ எங்கு போனாலும் என்ன செய்தாலும் உன்னை பற்றி குறை கூற 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை குறை கூறும் அளவிற்கு அவர்கள் நல்லவர்களும் அல்ல. அதை கேட்டு கவலைப்படும் அளவிற்கு நீ கோழையும் அல்ல. அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகின்றான். தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்தி வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும். எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க கூடாத ஒரே தவறுதான் துரோகம். உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை என்று உங்களோடு இருப்பவர்கள்தான். நண்பன் நேருக்கு நேர் சொல்வான், எதிரி 4 பேர் முன் விமர்சிப்பான். துரோகி நீ இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர்கள் அதிகம். பாசமோ நட்போ குறைவு, ஆனால் விஷமோ அதிகம். உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலக்கிவிடு. வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்று. அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும். இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். தெளிந்த மனதோடு முடிவிடு. உன் பலத்தோடு மோதுகிறவன் என்றால் அவன்
உன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி. 10 நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான். 10 எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவார். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவரே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றும். சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்க தோன்றும். நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. தொலைந்து போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது. ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும். வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான். உலகத்திலேயே மிக அதிக போதை எது தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நம்ம ஏங்கி தவிப்பதுதான். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். காரணம் பணம். இன்று பழகுவோர் நாளை விலகுவோர். உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள். போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். அவதானமாக இருப்பதே நல்லது. எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் 3வது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே கலற்றிவிடும் முகமூடிகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும். ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். கவலையை விட்டு தள்ளு. தனியாக வந்தோம், தனியாகத்தான் போய் சேர போகிறோம். இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள். பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. எல்லா விதமான உறவுகளின் பின்னணியிலும் ஒருவரது சுயநலம் இருக்கத்தான் செய்யும். சுயநலம் இல்லாத உறவு என்பது சாத்தியமற்றது. ஆனாலும் வாழ்ந்து போராடுங்கள். போராடிக்கொண்டே வாழாதீர்கள். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள். நிம்மதியும் நிறையும் நிலைக்கும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள். தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலன் இல்லை. சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும். எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி. உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அது உன் வாழ்விற்கான வழி. ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே. அதிகமான உறவுகள் தங்களுடைய பொது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள். சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும். அதனால் தான் இழந்த
பின்பு தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை. ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் போதும். அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள், யார் கூட நின்று காலை வாறு விடுகிறார்கள், யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று. எங்கு நீங்கள் ஒதுக்கப்படுவீர்களோ, அவமானம் செய்யப்படுவீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை. இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தோம் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும், ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது. அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் போலியான உறவு. நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்த பின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும். என்ன செய்ய அவதானமாக இருங்கள். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகும். மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று. விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள். புரிதல் இல்லா உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும். உண்மையில்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும், சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள். ஏனென்றால் நாம நல்லாவே வாழ்ந்துவிடக் கூடாது என்பது நினைப்பவர்கள் அவர்களால் தான் இருப்பார்கள். பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் ஒரு சில உறவுகள்.